நம்ம இன்றைக்கி வந்து டேட்ஸ் அத்திப்பழ புட்டிங் பார்க்க போகிறோம். அதுவும் சூப் மேக்கரில் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இதே மெத்தடு தான். நீங்கள் மிக்சியில் அரைக்கணும், அடுப்பில் வச்சு கிளறணும். நான் வந்து ஈஸியாக செய்யறதுக்காக சூப் மேக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் வேணும், அத்திப்பழம் வேணும், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இருந்தால் பிஸ்தா போட்டுக்கோங்க, ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. இது எல்லாமே அளவெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு, சர்க்கரை வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் வந்து இருந்தால் ஊற்றுங்க, இல்லைனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு பால் ஊற்றிக்கோங்க. அகர் இது வந்து ரம்ஜான் சமயத்தில் எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாது. 1 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பால். நான் வந்து 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி இல்லைனாக்கா நீங்கள் பால் கூட ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் தேவை. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து ஊற வைக்கிறதுக்கு தனியாலாம் பாத்திரம் தேட வேண்டாம். ஆக்சுவலி சூப் மேக்கரில் செய்யும்போது நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஊற வைக்கலாம். கடல் பாசி போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து 2 ஏலக்காய், சுகர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டேட்ஸு, அத்திப்பழம், அதுக்கப்புறம் எல்லாமே போட்டுக்கோங்க. முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் ஊற்றிட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது பார்த்து பாருங்கள், இந்த பால் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பத்தாது. பால் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் போட்ட அகரகர அளவுக்கு வந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த 1 லிட்டர் அளவு வந்து அதிலே இருக்கும், அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறட்டும். 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறோம், சூப் மேக்கரை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓடும். எப்போ ஆன் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மோடை வந்து செட் பண்ணணும். மோடு அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து அமுக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்துன்னு இருக்குது. இந்த ஸ்மூத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அரைக்கும், அதே சமயத்தில் வேகவும் வைக்கும். நம்மளுக்கு அது வந்து நைஸாக அரைச்சி வேணும். அதனால் நம்ம ஸ்மூத் மோடில் வச்சுட்டு ஸ்டார்ட் அமுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். 25 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. லைட்டாக பால்லாம் பொங்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கி இருக்குது, ஆனால் கீழெல்லாம் ஊற்றலை பாருங்கள். பொங்கி லைட்டாக ஒரு சில ட்ராப்ஸ் இது வழியாக வந்திருக்கு. சும்மா எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் கண்டெய்னரில் போட்டு அப்படியே செட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணுன்னா சக்கரை போட்டுக்கோங்க. அது இதில் பண்ணதால் தனியாக மிக்ஸி போடணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. இதுலேயே ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக பாதாம்லாம் லைட்டாக இதாக இருக்குது. ஒரு சில பாதாம் மட்டும் அரைக்காமல் இருக்குது. அதனால் பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் கழுவுற மாதிரி கழுவிடலாம். இதிலே க்ளீன் ஆப்ஷன் இருக்குது.
மிக்ஸி அரைப்போம்ல அந்த மாதிரி சோப்பு தண்ணி போட்டு ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா க்ளீன் ஆகிடும். அதனால் நம்ம சும்மாவே கழுவிக்கலாம். உள்ளே மட்டும் நம்ம சோப் போட்டு தண்ணி ஊற்றி கழுவலாம். வெளிப்பக்கம்லாம் நம்ம தண்ணி படக்கூடாது. இதெல்லாம் சும்மா துணி போட்டு துடைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா தான் துடைக்கணும். இது வந்து உள்பக்கம் ஃபுல்லாக சீலாகி தான் இருக்குது. இது வந்து இதுவுமே மேல் பக்கம்லாம் கழுவக்கூடாது. உள்ளே மட்டும்தான் கழுவணும். இதையும் கழுவிடலாம். கழுவுறதும் ஈஸி தான். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எதனால் பொங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுனதுனால தான் பொங்கியிருக்கு. நம்ம வந்து பாலை வந்து கடைசியில் கூட ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 800 ml வரைக்கும் தண்ணி மட்டும் வச்சு நம்ம ஃபுல் ப்ராசஸும் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து பொங்காமல் இருக்கும். இது பாருங்கள், இதுக்குள்ளார வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். சும்மா அது 100 rupeesக்குள்ளே தான். இது சூப்பராக ஒர்க் ஆகும். அப்படியே சுற்றினீங்கன்னா போதும். இது வந்து நான் ஒரு 6-7 வருஷமாக வச்சுருக்கேன். இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. அழகாக கிரேட் பண்ணும். ஓகே பசங்களா, நம்மளோட டேட்ஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எடுப்போம், கட் பண்ணி எடுக்கலாம். சும்மா கத்தியால் வந்து ஒரு வாட்டி லைட்டாக அப்படியே செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அவ்வளோதான். இதோட டேட்ஸ் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டதால் அது மாதிரி ஃபர்மாக இருக்குது. இல்லைனாக்கா தலைன்னு இருக்கும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் பசங்களா. எவ்வளோ ஈஸியாக நம்ம சூப் மேக்கர்லேயே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. யாராவது அல்சர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கனாக்கா இது கொடுக்கலாம். நீங்கள் சுகரே போடாமலே செய்யலாம். சுகர் வந்து சும்மா நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. வெயில் காலத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, ஹாப்பி குக்கிங்.